அம்மன் வந்துட்டாங்க. எங்க அம்மன் வந்துட்டாங்க. இந்த காட்டை காக்குற தெய்வம் வந்தாச்சு. அங்க வந்திருக்கிறது யாரா? பெரிய அசம்பாவிதம் ஆயிடுச்சு. நம்மோட புண்ணிய பூஜைக்கு இடைஞ்சல் வந்துருச்சு. நம்ம பால்கியையே கோவப்படுத்திட்டான். நாங்கெல்லாம் சிஐடிஸ். இங்க இன்சார்ஜ் நீங்க தானே? ஆமா, இது கவர்மெண்ட் ஆர்டர். இந்த கேஸ் இனிமே சிஐடி பாத்துக்கோ. சார் சார் இவரை புலியோ சிறுத்தையோ தாக்கி இருக்கும் சார். இதை நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். இதுக்கு முன்னாடியே 7 மரணம் நடந்திருக்கு. நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்குங்க. இங்க கொல்லப்பட்டது ஒரு வெளிநாட்டுக்காரர். வெள்ளக்காரனை கூட விட்டு வைக்காதது புலியா இல்ல சிறுத்தையா, என்ன மிருகம்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். சார் நான் என்ன சொல்றேன்னா, இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு கிராமம் இருக்குது. இந்த காடே அவங்களுக்கு தான் சொந்தன்றாங்க சார். அந்த கிராமத்து மக்கள் வெளியாட்களை வெல்கம் பண்ண மாட்டாங்க. நாங்களே அங்க போறதுக்கு பயப்படுவோம் சார். சரியான காட்டுவாசிங்க அவங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதும் கிடைக்கலன்னா நம்மளே மேரினேட் பண்ணிடுவாங்க இல்லையா? எஸ் சார். அது மட்டும் இல்ல சார், இது காடு. இங்க காட்டு விலங்குகள் மட்டும் இல்ல, பேய் பிசாசு, ஏகப்பட்ட கெட்ட ஆவிகள் கூட இருக்குது. எது இருந்தா என்ன, இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, அது ஒரு பூதமா இருந்தா என்ன, பேயா இருந்தா என்ன, ஆவியா இருந்தா என்ன, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா பேய் ஓட்டுறது எப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பாஸ், இவரை எந்த காட்டு விலங்கும் தாக்கவே இல்லை, எந்த விலங்கும் கீரவும் இல்லை. என்ன சொல்ற சலங்கி? காட்டு விலங்கு கொல்லனா யார் கொண்டு இருப்பா? எனக்கு தெரிஞ்சு ஏதோ கூர்மையான ஆயுதத்தால கிழிச்சிருக்காங்க. அப்படின்னா இரும்பு ஆயுதமா? காட்டு விலங்கு பேரை சொல்லி ஏதோ ஒரு மனுஷன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். யூ ஆர் ரைட் அபிஜித். ஒரு நிமிஷம் இருங்க. பாஸ், இவரோட விரல் இடுக்கு நடுவுல இத பாருங்க. இது என்னவா இருக்கும்? சார் என்னாச்சு சார்? சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலே? என்னாச்சு சார்? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சார், இந்த காட்டுல இருக்க பூதம்
பாடியோட ஃபாரன்சிக் லேபுக்கு போயிருக்கும். சல்லங்கி சாரோட உடம்புல பூந்திருக்கும். பங்கஜ். டேய் மை காட். சார் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? சார் வர வர ஏன் சார் இவர் இப்படி ஆகுறாரு? திடீர்னு லேப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, இப்ப மான் மாதிரி ஓடுறாரு. இல்ல விஜித், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாருன்னு. சார் கண்டிப்பா இந்த காட்டுல யாரோ பேய் பிசாசுன்னு மக்களை பயமுறுத்துறாங்க. மர்மம் இருக்கு. கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஏதோ பிரச்சனை இருக்கு. பார்க்கலாம். அந்த மரணோட சொந்தக்காரன் இங்க வந்துதான் மண்டைய போடணுமா? எதுக்கு பயப்படுறீங்க பங்கஜ்? நாங்களா கூட இருக்கோம்ல. நான் ஒன்றும் பயப்படல பூர்வி. என்ன இந்த காட்டை பார்த்தா தான் டர் ஆகுது. இங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு தோணுது. யார் அங்க? வெளியில வா. வா வெளியே. வெளியில வா, இல்லைன்னா சுற்றுவேன். அபிஜித்! அபிஜித்! சாரோட குரல். சார், சார், ஏசிபி சார்! சார், ஏசிபி சார்! சத்தம் இங்கிருந்தா வந்துச்சு. ஆமா சார் சார்! ஏசிபி சார்! சார்! சார், சார்! சார், இது சாரோட இயர்பீஸ். அப்படின்னா சார் இங்க தான் இருந்திருக்காரு. சார் சார்! சார் சார்! மை காட், சாரோட கன். சாரோட உயிருக்கு ஆபத்து. சீக்கிரமா சாரை தேடி ஆகணும். சார், சார், நம்ம எல்லாம் ஒன்னா தான் இருந்தாகணும். இல்லனா அவங்க நம்மளையும் தாக்குவாங்க. நான் நினைச்சதை அப்படியே சொல்லிட்டீங்க. லெட்ஸ் கோ. ஒரே பயான அமைதியா இருக்கு. எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? ஒருத்தரையும் காணுமே இங்க.
இவங்க எல்லாம் எதுக்காக நம்மளை முறைக்கிறாங்க? இங்க பாருங்க, நாங்கெல்லாம் சிஐடிஸ். நாங்க யாரும் உங்களை காயப்படுத்துறதுக்கு வரல. நீங்க நகரத்தாளுங்கெல்லாம் எங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ ஏற்கனவே காயப்படுத்தியாச்சு. எங்க காட்டை அழிச்சிங்க, விலங்குகளை கொன்னுட்டீங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்கிற எங்களோட அமைதியான வாழ்க்கையையும் அழிக்க பாக்குறீங்க. இங்க இருந்து போயிடுங்க. எங்க முன்னோர்கள் உங்க மேல கோவமா இருக்காங்க. எல்லாரையும் கொன்னுடுவாங்க. இதோ பாருங்க, நாங்க இங்க எங்களோட ஏசிபி சாரை தேடி வந்திருக்கோம். உங்க யாருக்காச்சும் அவரை பத்தி தெரிய வந்தா ப்ளீஸ் எங்க கிட்ட சொல்லுங்க. இனி அவர் திரும்ப வரமாட்டாரு. அவரை பால்கி கொண்டு போயிடுச்சு. ஃபால்கியா? யார் இந்த ஃபால்கி? உங்க அசிங்க பிடிச்ச வாயால அந்த பால்கி பேரை சொல்லாதீங்க. பால்கி எங்க தேவி. உங்க புனிதமில்லாத வாயால சாமி பேரை சொல்லாதீங்க. பால்கி தான் எங்களோட அம்மன். எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. ஆமா, அவங்க நாங்க கும்பிடுற சாமி. ஒழுங்கா போயிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், காட்டோட பேரை சொல்லி ஏதோ சட்டவிரோதமா இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம். வந்துட்டியா? நீ வந்துட்டியா? நீ சாவ. யாரும் தப்ப மாட்டீங்க. அவன் வந்துட்டான். ஃபால்கி அவன் வந்துட்டான். பங்கஜ் சார், அந்த வீட்டை பாத்தீங்கல்ல நீங்க? அதான் இந்த ஊர் தலைவரோட வீடு. சார், இப்படிப்பட்ட கிராமத்துல அவரோட வீட்டுல எல்லா ஆடம்பர பொருளும் இருக்கு. டிவி, ஃப்ரிட்ஜ், பைக் எல்லாம் இருக்கு. சார், அப்புறம் உயரம் குறைஞ்ச ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, உண்மையிலேயே அது பொண்ணு இல்ல, ஒரு பையன். ஓஜஸ் ஃபால்கியோட கெட்டப்ல தான் சுத்துவானா. அனாதை. பால்கியோட கெட்டப்லையா? ஆமா சார், அவன் ஃபால்கியோட கெட்டப்ல தினமும் ராத்திரி இங்க ஆடுவானாம். அப்போ கிராமத்து ஆளுங்கெல்லாம் அங்க ஒண்ணு கூடுவாங்களாம். கிராமத்து மக்கள் எல்லாரும் அப்போ அவனுக்கு அம்மன் அருள் வரும்னு சொல்றாங்க. அந்த அம்மன் தான் காட்டையும் மக்களையும் கெட்ட ஆவிக்கிட்ட இருந்து காப்பாத்துதான். அப்போ ஓகே தயா, இன்னைக்கு ராத்திரி கிராமத்து ஆளுங்க பூஜையில பிஸியா இருக்கும்போது நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லா வீடுகளையும் செக் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம ஏசிபி சாரை இதுல ஏதாவது ஒரு வீட்டில் தான் அடைச்சு வச்சிருக்கணும். பங்கஜ், இங்க என்ன பண்ற? என்னையா பயமுறுத்துற?
இங்க என்ன பண்றீங்க? இவங்க பூஜையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சார் சொன்னார்ல. இங்க இருந்து வாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல. அடுத்தவங்களோட பழக்க வழக்கத்தை இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அவங்கவுங்க பூஜை பெருசு. நாம நம்ம வேலையை போய் கவனிக்கலாம். போலாம். நம்ம வேலையை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஓஜன்ஸ்ன்ற ஃபால்கி நம்ம வேலையை ஒரேடியா முடிச்சிருச்சுன்னா இது என்ன ஏன் முறைச்சு பாக்குது? உருவி அவங்க நம்மள எங்க போச்சு எங்க போச்சு? உருவி உருவி ஏய் ஏய், ஒழுங்கா நில்லு, இல்லனா சுற்றுவேன். நில்லு. ஏய் ஹேய், அங்க யாரு? அங்க யாருன்னு கேட்டேன். ஏய், என்னப்பா இது? சுத்தி இருக்கிற எல்லா வீட்லயும் தேடிட்டோம், ஆனா சார் எங்கேயுமே காணுமே. இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு அந்த ஊர் தலைவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. சார், பங்கஜ் சார், பங்கஜ் எங்க போயிருந்தா சார்? அப்புறம் சார், பூர்வி எங்க? சார், சார் நாங்க அங்க ஃபால்கியோட டான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் சார். கிராமத்து ஜனங்களோட பூஜையில நான் தான் தலையிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னலடா. சாரி சார். சரி, பூர்வி எங்க? சார், பூர்வி காணாம போயிட்டா. எங்கன்னு தெரியல. காணுமா? என்ன? பூர்வி, 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 பூர்வி. பூர்வி, ஏய் ஏய், அங்க இருக்கிறது யாரு? யாருன்னு கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. என்ன கொன்றாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எதுவும் தெரியாது. ஏய் ப்ளீஸ் என்ன கொன்றாதீங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நாங்க எல்லாரும் சிஐடிஸ். ஆமா, நீங்க யாரு? எப்படி இங்க வந்தீங்க? வெளியே வாங்க, வெளியே வாங்க. வாமா. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க என்ன கொன்னுடுவாங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. யாரு அவங்க? யாரு தெரியாது. பாதியா மனுஷன், பாதி மிருகம். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. நான் வீட்டுக்கு போகணும். என்ன காப்பாத்துங்க. துபர்மா, உனக்கு இங்க எதுவும் ஆகாது. முதல்ல நீ யாரு? எதுக்காக இங்க வந்த? என்னோட பேரு யுக்தி. நான் காட்டுல இருக்க மெடிசன்ஸ் ஆராய்ச்சி பண்றவ. இந்த காட்டுக்குள்ள ஒரு விசேஷமான மூலிகை வளருது. நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணலான்னு வந்தேன். என்கிட்ட என்னோட ஐடியும் கவர்மெண்ட் பெர்மிஷன் லெட்டரும் இருக்கு. நாங்க பாருங்க. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்த அப்போ திடீர்னு அந்த வித்தியாசமா இருக்க மனுஷங்க அவங்க வந்துட்டாங்க. அவங்க என்ன தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன். இல்ல நான் என்ன கொன்னுருப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்ப நீங்க சேஃபா இருக்கீங்க. இங்க யாரும் சேஃபா இருக்க முடியாது. நம்ம சீக்கிரமா இந்த காட்டை விட்டு வெளியில போய் ஆகணும். நாங்க வெளியே போக போறது இல்ல. ஏன்னா இங்க 2 ஆபீசர்ஸ் காணாம போயிருக்காங்க. என்ன ஆனாலும் சரி அவங்களை கண்டுபிடிக்கணும். ஏய், இங்க இருந்து வெளியில போயிடுங்க. நீங்க எல்லாரும் எங்க அம்மனை கோவப்படுத்திட்டீங்க. ஏய், பின்னாடி போ. இல்லைன்னா உங்களால ஏன் கோபத்தை தாங்கிக்க முடியாது. இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களோட 2 ஆபீசர்ஸும் நல்லபடியா திரும்பி வர வரைக்கும் நாங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போறதில்ல. அப்புறம் எவனாச்சும் குறுக்க வந்தீங்க போட்டு தள்ளிடுவேன்.
கிளம்புங்க. பூர்வி சார், சார், பூர்வி, ஏசிபி சார். பூர்வி, தயா, நம்ம போய் தனித்தனியா தேடி பார்க்கணும். தயா, தயா, இந்த தயா சார் இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே இருந்தாரு. சார், ஐயோ சார், இந்த காட்டுல என்னதான் நடக்குது? ஒவ்வொருத்தரா காணாம போயிட்டே இருக்காங்க. தேடி பார்க்கலாம். சார் 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 சார், நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம் சார். உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படும்ல சார்? பங்கஜ், தனித்தனியா போய் தேடுறான். தயா, தயா, தயா சார். என் முன்னாடியே வந்து என் பேரை சொல்றியா? நாங்க இங்க உங்க மரியாதையையும் புகழையும் கெடுக்கிறதுக்கு இங்க வரல. எங்களால இந்த காட்டுக்கும் எந்த பாதிப்பும் வராது. உண்மையிலேயே இந்த காட்டுக்கும் காட்டுல இருக்கிற மக்களுக்கும் உதவி பண்ணதான் வந்திருக்கோம். இல்ல, நீங்கெல்லாம் விஷம். உங்களை நம்ப முடியாது. நீங்க எல்லாரும் எங்க காட்டை அழிக்க வந்திருக்கீங்க. நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. உங்களை எல்லாம் நான் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையா நான் தண்டிப்பேன். நீங்க காட்டோட அம்மன். எந்த காரணமும் இல்லாம நீங்க யாரையும் தண்டிக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் சொல்றது உண்மையா இருக்குன்னு தோணுச்சுன்னா எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த காட்டோட புனித தன்மையை கெடுக்கிறவங்க அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பிடிச்சி கண்டிப்பா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். என்ன கொடுமை அது? ஒன்னா வந்தவங்க இப்படி பிரிஞ்சிட்டோமே. என் நிலைமை என்ன ஆகுன்னு தெரியலையே. ஏய், யாரு அங்க? விட மாட்டேன். தயா, தயா, என்ன? சார்,
பங்கஜ், அபிஜித், 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 அபிஜித். ஊர் தலைவர், ஊர் தலைவர். நீயா? ஏது இவ்வளவு பணம்? ஊர் தலைவங்கிறதால ஊரை ஏமாத்துறியா? இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்லைன்னா உன் வாயை உடைச்சு நிரந்தரமா ஊமையாக்கிடுவேன். என்ன மன்னிச்சிடுங்க. இத பாருங்க, இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்க தலைவரை பிடிச்சு கேளுங்க. சொல்லியா, கிராம மக்களோட நம்பிக்கையை சுடுகாடுங்கிற பேர்ல என்ன தப்பான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவனை கொளுத்துங்க. உயிரோட கொளுத்துங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனி நானே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. ஐயா தலைவர, ஒழுங்கா உண்மையை சொல்லணும். இங்க என்ன நடக்குதுன்னு. இல்லைன்னா உங்க ஆளுங்களே உன்னை காலி பண்ணிடுவாங்க, புரியுதா? சொல்றேன் ஐயா, சொல்றேன். சார், அவங்க வெளியாளுங்க காட்டுல இருக்க மரங்களை, செடி மூலிகைகளை, அப்புறம் காட்டு மிருகங்களோட பாகங்களை சட்ட விரோதமா விற்கிறாங்க அவங்க. நானும் அவங்க துரோக செயலுக்கு உடந்தையா இருந்தேன். எங்களோட எல்லா ஆபீசர்ஸையும் எப்படி கடத்தினாங்க? சார், அவங்க கிட்ட ஒரு செடி இருந்தது. அதை அவங்க எரிச்சாங்கன்னா ஒரு புகை வரும். அந்த புகையை நாம சுவாசிச்சா நம்ம மூளையை அது மயக்கிடும். அவங்களோட கண்ணுக்கு வித்தியாசமா ஏதேதோ தெரியும். மூளையோட சிந்திக்கிற, புரிஞ்சுக்கிற சக்தியை இழந்துருவாங்க. சார், அவங்கெல்லாம் பெரிய பலசாலிங்க. யாரா இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க. அவங்கள எங்க தூக்கிட்டு போயிருக்காங்க? மொத்த காட்டையும் கடந்தாதான் அங்க போக முடியும். ஆனா போற வழியில ஆபத்தான விலங்குகள் இருக்கு. எங்க ஆளுங்களை காப்பாத்த 7 கடல் 7 மலையும் தாண்டி நான் போவேன். எப்படி போகணும்னு சொல்லு. சாதாரண மனுஷங்களால அங்க போக முடியாது சார். உங்களுக்கு பால்கியோட ஆசீர்வாதம் தேவைப்படும். ஆமா, இவன் சொல்றது சரிதான். நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். உன்னோட நோக்கம் தப்பானவங்களை தண்டிக்கிறது மட்டும் இல்ல, கூடவே எங்க நம்பிக்கையும் இந்த காட்டையும் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த ஃபால்கி அம்மனுடைய அருள் உனக்கு எப்பவும் இருக்கும். ஃபால்கி அம்மனுடைய வார்த்தை இது. அவன் வருவான். இப்ப நீ வந்துட்ட, நீ வந்துட்ட, நீ வந்துட்ட, நீ வந்துட்ட, நீ வந்துட்ட. ஆமா, அது நீங்கதான். எங்க விலங்குகளையும் இந்த காட்டையும் நீங்க தான் காப்பாத்த அதை போறீங்க. நீங்க தான் காப்பாத்த போறீங்க. ஆமா. நீங்க தான் என்ன குழந்தை காட்டை இல்ல. காப்பாத்துறவர் வந்துட்டாரு. அந்த காட்டோட காவலர் வந்துட்டாரு.
ஓ, இந்த காட்டை காப்பாத்து. நீங்க சிஐடி சேர்ந்து என் மொத்த பிளானையும் கெடுத்துட்டீங்க. நீங்க செஞ்ச வேலையில என் மொத்த கன்சைன்மெண்ட்டும் லேட் ஆயிடுச்சு. இனிமே நீங்க யாரும் என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. நீங்க எங்க 4 பேரை தான் கட்டி வச்சிருக்கீங்க. எங்களுக்கு 5வது ஆள் ஒருத்தர் இருக்கா. அவ எங்க இருந்தாலும் எங்களை தேடிட்டு இங்க வருவா. அவ வரும்போது உங்களுக்கு மரணமும் சேர்ந்து வரும். ஏய், நீங்களாம் என்னடா வேலை செய்றீங்க? மூஞ்ச மூடிட்டு அலையிறீங்க. முயல் நரி கழுதன்னு சுத்திட்டு இருக்கீங்க. டேய் டப்பா தலையா, அவன் முகம் முடிய இல்லாத சிங்கண்டா. அவர் 2ஆ கிழிச்சிருவாரு. உங்க எலும்பு கூட மிஞ்சாது. ஐயோ, நான் பயந்துட்டேன். அந்த 5வது ஆளும் இங்க வரட்டும். முதல்ல அவன் இங்க வர்றதுக்குள்ள உங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன். அவன் இங்க வந்து பார்க்கும் போது உங்க சாம்பல் கூட மிஞ்ச கூடாது. குட், போலாம். பொருள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. சிவன் தான் அந்த 5வது ஆளா? இங்க நீங்க தான் இன்சார்ஜா? சொல்லுங்க. மாஸ்க். யுக்தி, உங்களை இங்க இருந்து தோர்த்த நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க போகவே இல்லை. அதான் இதை தவிர வேற வழியே தெரியல. நான் உங்க எல்லாரையும் கொன்னுட்டு என் கன்சைன்மெண்ட்டை நான் எடுத்துட்டு போவேன். ஓஹோ, ரிசர்ச்ங்கிற பேர்ல காட்டுக்குள்ள இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? ரிசர்ச்சர்? நான் தான் ரிசர்ச்சரே இல்லையே. அப்படி இருந்தவள நான் தான் எப்பவோ கொன்னுட்டேனே. அப்புறம் இந்த காட்டுல இருக்க மூலிகைகள் மற்ற ப்ரெஷியஸ் மெட்டீரியல்ஸ் நாங்க கோடி கணக்குல எக்ஸ்போர்ட் பண்றோம். நாங்க இன்னும் பண்ணிட்டே தான் இருப்போம்.
நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அந்த அமெரிக்கன் போட்டோகிராஃபரை கொன்னு இருக்க கூடாது. அவன் பாடியை நாங்க அப்படியே விட்டுட்டோம். அதை நாங்க எரிச்சிருக்கணும். நீ என் முகத்தை பார்த்திருக்க கூடாது. கிராமத்து ஆளுங்க வராங்க. நீங்க இங்கிருந்து உடனே கிளம்பி ஆகணும். கிளம்பலாம். என்னோட காடுடா, என் காடு, என்னோட காடு, என்னோட காட்டைய அழிக்கிறாங்க. உங்க ஒவ்வொருத்தரையும் நான் தண்டிப்பேன். அவன் வரப்போறான்டா. இந்த மொத்த கிரைம்லயும் கூட இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கொய்தாவை உடந்ததான்ல. எங்களை பத்தி கவலைப்படுறத விடுதையா, போய் உன் கூட இருக்கவங்கள காப்பாத்து. அது என்னன்னா இப்ப உன்கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பயங்கரமா வெடிச்சு செத்துற போறோம். அதுக்கப்புறம் நீண்ட அமைதி. இந்த காடு எங்களோடது. இந்த காட்டுக்கு நாங்க தான் முதலாளி. முதலாளி விருப்பப்பட்டா எப்ப வேணாலும் எதை வேணாலும் நாங்க சாப்பிடலாம். அப்படிதான் நாங்க இந்த காட்டையே சாப்பிடுறோம். என்ன யோசிக்கிறதாயா? எங்களை பிடிக்கிறதா இல்ல போய் உன் கூட்டாளிங்களை காப்பாத்துறதா? நீ என்ன நினைச்ச நாங்க தோத்து போவோம்னா? இந்த காட்டோட ஒரு பகுதியை கூட ஒன்ன மாதிரி ஆளால காப்பாத்த முடியாது. நீங்க போங்க சார். இவங்களை நாங்க எங்கேயும் போக விட மாட்டோம்.
உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? அது வந்து ஓஜஸ். காக்கிறவங்க அழிக்கிறவங்களா மாறும்போது மக்களை காப்பாத்துறதுக்காகவும் கெட்டவங்களை அழிக்கிறதுக்காகவும் அந்த சாமியே அவதரிக்கும். இதுதான் பிரபஞ்சத்துடைய நீதி. ஆமா, என்னதியா, என்ன கோலம் இது? சார், வேண்டப்பட்டவங்க உயிருக்கு ஆபத்துன்னா சில சமயங்கள்ல நம்பிக்கைக்கும் பக்திக்கும் முன்னாடி பகுத்தறிவு அடி பணியும் சார். இதை நீங்க பக்தி நினைச்சாலும் சரி, இல்ல என்னோட முயற்சின்னு நினைச்சாலும் சரி. அப்புறம் அந்த மாஸ்க் போட்டவங்க யாரு? மாஸ்க் போட்ட அந்த பொண்ணு யுக்தி, அப்புறம் அந்த ஆபீசர் கொய்தா. ஊர்க்காரங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதை செஞ்சுதானே ஆகணும். என்ன இருந்தாலும் இந்த காடு அவங்களோட வீடு. வீட்டையே ஒருத்தன் அழிக்க வந்தா அப்புறம் சும்மா விட்டுருவாங்களா? இனி மிச்சம் இருக்கிறவனுங்கள நம்ம காலி பண்ணிடலாம். அப்புறம் தயா, வேஷம் நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ சார்.